என்ற ரங்கங்க இத்தனை சோதனையில வந்து நிக்கிற சமாளிக்க முடியலையா? எடுத்த கை ஓங்க மாட்டேங்குது, சாலேன்னு முளைஞ்சிருக்குது, கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம, கிடைக்கிறதும் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு சவால் போட்டு நிக்குது, ஒண்டிகேட்ல போட்டு நிக்கிறாயா, அது நடையோட்டியும் கூட வந்து கேட்டு நிக்குது. உண்டா இல்லையா? மொத்தத்துல பட்டி அத்தனையும் படுகஞ்சாய வச்சுட்டாங்க. நடையோட்டியும் போடலாம், வட்டிக்கும் பேர் வாங்கி தந்துற, உனக்கு சிக்கலுக்கு கொடுத்தாரு. பொறுப்பு அதுக்கு எப்படி போடணும் தடை எனக்கு தெரியுமில்ல. வீட்டு போடலாம் கம்பெனி போக்குவரத்துல வச்சுக்கோ. ஐயா கருப்பங்கோட்டையில் நிலகுலத்து வந்து நிக்கிற இல்லையா? இன்னைக்கு சில குழப்பம் காரியமும் கைப்பட்டு போய் நிக்குது. நீயா மழையாட்டு போட்டுட்டு நிக்கிற கருப்பங்கோட்டையில் வந்து எம்பொறுப்பு விட்டுருவோன்னு சேர்த்து போடலாம் கம்பெனி. மீட்டு கொடுக்க வேண்டியது எம்பொறுப்பு இல்ல. அது போக தொழில் மிஸ் அத்தனையுமே இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்கிறியாப்பா இல்லையா? அது போக மொத்தத்துல ஏமாந்த குழப்பம் பிழைக்க கற்றதெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏமாந்து இன்னைக்கு பட்டியல நிக்கி அந்த தங்கம் படுகலம் பாஞ்சி இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா? வீட்டு போடலாம் கம்பெனி. இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கேன்னா என் தாய் தோப்பணுமா, இதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா மதுரை மடப்புற காளியாய் கோயில், மடப்புற காளியாய் கோயில் அதுக்கு பக்கத்துல இருந்து வர்றேன் இல்லையா? அடியா என்ன நில ஒழிஞ்சு வந்து நிக்கிறீங்க? முன்னாடி விட்டு பின்னாடி நீங்க சவால் போட்டு மரபொருள சொல்றது புரியுதா? என்னமோ நடந்து போயிருமா, ஏதோ நடந்து போயிருமா அப்படின்னு பயந்துட்டு நிக்கிறியாங்க இல்லையா? அதுக்கு அப்பனை போய் கையெழுந்திட்டு வந்துட்டா அப்ப பாதுகாப்பு பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி என் பட்டியல வந்து இப்ப நிக்கிறேன் இல்லையா? அதெல்லாம் நானே தான் தெரியும். உயிருக்கோ உடமைக்கோ எந்த விதத்தையும் சேதாரம் வராது. இது சத்தியவாக்கு. எதிரிய அல்லையில பொறுத்து அழகு சூடு போட்டுடலாம். ஒரு பொண்ணானால வந்த பிரச்சனை பாத்துக்கலாம், அதை பத்தி நீ கவலைப்படாத. அதுல இருந்து உன்னை மீட்டு கொடுத்ததெல்லாம் மீட்டாச்சு. ஆனா விட்டு பிடிக்கிறாங்க, புரிஞ்சுதா? அது போக தொழில் முறை வந்தெல்லாம் பேசுற மாதிரி வருது, நின்று போயிடுது. அதே மாதிரி வரேன்ட்டு போறானு வரமாட்டேங்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுக்க. மூணாவது இல்லம் நிம்மதி இல்லையா? இல்லத்துக்குள்ள நீங்க ஒண்ணு சொன்ன அங்க ஒண்ணு வருது, அங்க ஒண்ணு சொன்ன இங்க ஒண்ணு வருது. மொத்தத்துல இன்னைக்கு என்ற தங்கம் அல்லாங்கோலமா வந்து நிக்குது. அலங்காரம் பண்ணி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தாயும் தகப்பனுமா நான் இருக்கிற தகுதிமா, புரிஞ்சுதா? திருவிழா கூட இந்த சங்கடத்துக்கு கூட கொடுத்துறேன். தொழில் முறையை அள்ளிப்படியா தர்றேன். போதுமா? வேற என்ன வேணும்? போகிறோம் திருநாளுக்கு வந்து நில்லு. ஐயா தங்கத்தேரோட பற்றி இன்னைக்கு தடுமாறி வந்து நிக்கிறேன் இல்லையா? இன்னைக்கு இல்ல இருளும் இங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி விண்ணப்பட்டு சேதாரமாய் நிக்கிறப்பா இல்லையா? இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து அது எப்படியாவது என்னை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? மரபொருளாம் பேசிட்டு நீயும் 1000 பக்கம் போய் கையேந்தி பாக்குற, ஒரு பக்கம் கை கொடுக்கல. கடற்குள்ள என்னை நம்பி வந்து நின்று இது எப்படியாவது என்னை கைப்பற்றி என்ற வாழ்க்கையை மேம்படுத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறது. மீட்டு போடலாமாப்பா? நானுக்கு தகுதி மணல் சிலதுக்கெல்லாம் விட கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால என் பட்டியல வந்து நின்றுட்டேன், முடிச்சு கொடுத்தாரு. படாதீங்கிறது இல்ல, இங்கிருந்து போகும்போது கலகலன்னு போகட்டும், புரிஞ்சுதா? என்ற தங்க இத்தனை அக்னியா குமரி ஆரப்பறி வந்து நிக்கிறிய புரிஞ்சுதா? ஓ அது எப்படி தீர்ப்பு வரணுங்கிறது எனக்கு தெரியும். மீட்டு தந்தாரு போதுமா? நகை காணாத போயிட்டுறான் தாயே அடியா. என்ன ஒண்ணுமே வெள்ளாம எல்லாமே வெறும்பட்டியா நிக்குது இல்லையா? வருமானம் பத்த மாட்டேங்குது, எல்லாம் வேலைக்கு வர்றது எல்லாம் அத்தனை வீணா போகுது. வட்டியில இன்னைக்கு கடன் சுமை ஏறி போச்சு. இன்னைக்கு பத்திரம் அங்க இருக்குது, இங்க இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியாத வந்து என் பட்டியல் நின்று இன்னைக்கு நல்லபட கூட கேட்டு நிக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது அது போக மன ரீதியாவும் சில சிக்கா போட்டு நிக்கிறாங்க, குடும்ப ரீதியா இல்லையா? அதை ஒண்ணும் சமாளிக்க முடியாம வச்சு இன்னைக்கு சீரழிஞ்சிட்டு கிடக்குறேன். அதுக்கு உண்டான தீர்ப்பை நான் கொடுக்கறேன். போதுமா? கட்ட தரிச்சு கச்சேரி வேலை விட்டு வேடிக்கை பார்த்தலாம். இந்த போக்குவரத்துல வச்சுக்கோ. உதவி வர்ற சொத்து பிரச்சனை ஒண்ணு என்னை நம்பி வந்து கேட்டு இன்னைக்கு அந்த பொண்ணா தனி பொண்ணால இருந்தா அவளை கொல்லோடும் திட்ட மாட்டாங்க. அந்த கொலபாதகத்திலிருந்து மீட்டு கொடுத்து
இன்னைக்கு சொத்தையும் மீட்டு கொடுத்து இன்னைக்கு என் பட்டியல வந்து தீர்ப்பு கேட்கறதுக்கு வந்து நிக்கிறான். வந்து நிக்க சொல்லு. கலந்தப்பாடிக்கு பக்கத்துல பொம்மம்பட்டி உண்டாலியா அங்கவா இல்லடியா தாயே உனக்கு எல்லாமே கொடுத்தாச்சு. என்ன கோர்ட்டு கச்சேரி வில்லங்கத்துக்கு தீர்ப்பு தர்றேன்னு சொன்ன, தீர்ப்பு கொடுத்தாச்சு. தீர்ப்பு வந்துருச்சா? ஒண்ணு. ரெண்டாவது என்னமோ பண்ணணும்னு உன்னை நினைச்சாங்க, குறிப்பு காமிச்சு உன்னை காப்பாத்தின இல்லையா? அது போக இப்போ 2 பங்கா நிக்குது. கோர்ட்ட தீர்ப்பு கொடுத்தது நியாயமான தீர்ப்பு, அதெல்லாம் தப்பெல்லாம் சொல்லல. இதுல ஆளுக்கு ஒரு பக்கமா நின்னுக்கலாம். அவன் வந்து இங்க போக வேண்டாம், நீ வந்து அங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா உனக்கும் அது சாதகமா தான் தெரியுது. ஆனா பீராப்பு போட மாட்டேங்கிறான். தாயே எல்லாம் கைகூட்டி கொடுத்துட்டுனாயா, பகையை பார்க்காத. புரிஞ்சுதா தாய்? மறுபடியும் போய் அந்த குட்டக்குள்ளாரி விழுகணுமா? புரிஞ்சுதா? அவனுக்கு ஒரு எச்சாத்தா போட்டு விடுமா, அதை நான் வாங்கி தரேன், பயப்படாத. புரிஞ்சுதா? தீர்ப்பு கொத்துக்கோ, கொஞ்சம் எச்சுக்கல். என்ன கூட வந்து நிக்கிற, நல்லபடியா முடிச்சு கொடுத்துறேன். எல்லாம் பங்கம் இல்லாம பகை ஆகாதாயா? தங்கத்துக்கு அந்த தகுதியத்தை கொடுக்கலன்னா இன்னைக்கு என்ன இருக்கு? மண்ணு தின்னு இருக்கும்டா. புரிஞ்சுதா? இந்த போ, தீர்ப்பு கொடுத்துட்டேன், அதே மாதிரி நடத்தி போடு. நடத்திட்டு வந்து என் பட்டியல் நெல்லு. போதுமா? போகணும் அடியா. இன்னைக்கு கைப்பற்ற முடியாத வந்து நிக்கிறீங்க. உனக்கு சேர வேண்டியது இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குது. அது போக தொழில் முறையும் 1 பணத்துக்கு வந்தா 9 பணம் தெண்டமாய் நிக்குது. இல்லத்துக்குள்ளாரையுமே இன்னைக்கு சேதாரமா போய் நிக்குது. மொத்தத்துல பட்டியத்து படுகலம் ஜாமி நிக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு விடக்கூடாது வந்து கேட்டு நிக்கிறேன். உண்டல்லையா? எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி பெண் தெய்வத்துக்கிட்ட முறையா மரபோட்டு கும்பிட்டியா? ஆயாலை விடாத கும்பிடு, தப்பெல்லாம் இல்ல. நீ தகரிமான நான் இருக்கேன். எப்படி அந்த பொண்ணாளுக்கு நான் மீட்டு கொடுத்தனும், அதே மாதிரி உன்ற காரியத்தை அத்தனையும் மீட்டு தங்கத்தான் கொடுத்தாரு. நாயம் தங்க வள்ளத்திலையும் வளர்ந்துட்டாரு. இது சத்தியவாக்கு. வெளியே சொல்ல மாட்டேன், இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். தப்பு சத்தியவாக்கு. போ. தாயி அடியா நிறைய நடந்து நடைமுறம் கேட்கல. காரியம் கை கூட மாட்டேங்குது, காரியம் தவிர்த்துட்டு போகுது. நல்ல காரியத்துக்கு எனக்கு ஒரு திசை காமிச்சு குட்டுமலை கொட்டவனு, நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. உண்டா இல்லையா? நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்துட்ட. முயற்சி அத்தனையுமே தோல்வியா நடக்கிறவங்க நின்று போயிடுது. இந்த ரங்கங்க இத்தனைக்கும் இன்னைக்கு தலை குடிஞ்சு வந்து நிக்குது. தலை நிமிர வச்சலாம். தங்கத்தை ரோட்டி காமிக்கிறாயா? நீ இதுவரைக்கும் வந்ததெல்லாம் விடு, நீ அரண்மனை அமைக்கிற பாரு. புரிஞ்சுதா? என் பட்டியல வந்து கையெழுத்திட்டீல. 1. 2வது குடும்ப ரீதியா சில சிக்கல் போட்டுட்டு நிக்கிறாயா? இல்லையா? அதுக்கும் விட கொடுத்துடலாம். 3வது சில விஷயத்த ஆதாய விஷயத்துல ஏமாந்து நிக்கிறாயா? அதையும் கைப்பற்றி வருமானத்தை மீட்டு தரன்னு போக்குவரத்துல வச்சுக்கோ. அடியா விண்ணப்பட்டு வந்து நிக்கிறிய இல்லையா? இன்னைக்கு ஆளாளுக்கு அழகுதேர் ஓட்டுற பட்டி இன்னைக்கு ஆளாள் அலங்கோலமா போய் மாடோர் பக்கம் கண்ணூர் பக்கமா தெசு மாதிரி நிக்குது. இன்னைக்கு தெசுமா நிக்கிறதுக்கான தெசையோட்டி தேவைதான். தெசையோட்டி கொடுக்கறதா? தெசையோட்டி கொடுத்து இருக்கிற சங்கடத்துக்கும் விட கொடுத்து மரபெல்லாம் சொல்றது. புரியுதா? அது போக வருமான ரீதியாகவும் கொடுத்து இன்னைக்கு 4 காசு கொடுப்பா, முதல் இந்த காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். ஆதாயம் வந்ததுன்னா காசு வந்ததுன்னா எல்லாம் சேர்ந்து. புரியுதா? மரபெல்லாம் சொல்றேன். நான் இருக்கிற தகிரிமன் இல்லை. இது எப்படி தந்தால் மூலமா காரியத்தை நடத்தி உன்ற பட்டி இன்னைக்கு முள்ளும் போதமா நிக்குது. உன்ற இல்லத்தை சொல்றேன். உன்ற இல்லத்தினுடைய பூத்துக்குழுங்க நந்தவனமா மீட்டு அழகுதே ரோட்டின் பட்டியல் நிறுத்தி காமிக்கிறாயா? தொழில் முறையெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ஏனான நிக்குது. இல்லையா? பட்டிக்குள்ள ஓரியாட்டம் தூரியாட்டம் நிம்மதி இல்ல. எண்ணெய் வியாபாரம் படுகஞ்சாக்கு வச்சு சந்தேகம் தலைக்கு தோங்குது. இதுக்கு விடக்கூடு. அதுபோக வங்கிக்காரனுக்கு கொஞ்சம் நைய நெசுக்கு இருக்குது. அதுபோக பர்டிகுலரா ஒண்ணுக்கு வரமும் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு வந்து என்கிட்ட வரமா வரம் வந்து என்கிட்ட கோவிச்சு வந்து நிக்கிறேன். ஏதாயி நல்லது பண்ண கருப்பனுக்கு பாத்தியா? ஏதாயி மங்கிலியுமே பங்கப்பட வேண்டிய மங்கிலியும் காப்பாத்தி கொடுத்திருக்கிற. உண்டா இல்லையா?
சரி, இப்ப சில குழப்பத்துக்கு விட கேட்டு வந்து நிக்கிறேன், வெளியே உடைக்காம பேசுறேன், போதுமா? சரி தாடி, ஏமாந்த போல பொழைக்காத, கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்துட்டு நிக்கிறிய, புரிஞ்சுதா? புரியா? உஷாரா நில்லாயா தாயி? ஓ, சிக்கலுக்கு நான் தரம் போக கிடையாது, போதுமா? மதியத்துக்குள்ளாரியே சிக்கலை போயிட்டு போறேன், போதுமா? எப்படி நான் இருக்கிற தாயே, 1000 காலத்து பயிர் நீ இருக்கும் வரைக்கும் உன்ற கூடவே நிற்பந்த அக்ரிப்பானு, புரிஞ்சுதா? இந்த 10 ரூபா வச்சுக்க ரசம். அடியா ஓ, அந்த விட கிடைக்குது போ, புரியுதா? ஓ, அந்த இடத்துல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லி பயந்துகிட்டு ஒன்னும் கலக்கூடாது, நெஞ்ச நிமித்திட்டு போகணும். அங்க போனா அங்கேயும் வர மாட்டாங்க, மத்தியிலும் வர மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன், புரியுதா? அதெல்லாம் வெளியே சொல்லாம சொல்றது புரியுதா? புரியுது. நீ நினைச்சபடியே நடத்தி கொடுத்துரும், கொஞ்சம் பொறுமையா, போதுமா? உங்க பொழப்ப போய் பாரு, ஏமாந்த பொழைக்குதாயான்னு சொன்னேன் சொன்னா இல்லையா? இன்னைக்கு வாங்குற போதெல்லாம் சந்தோஷ பிரிப்பா வாங்கினாங்க, இன்னைக்கு உன்னையவே மிரட்டுறாங்க பாத்தியா? அதே மாதிரி இன்னைக்கு நீயும் சிக்கல்ல சிக்கிட்டிய, இத்ததும் மீட்டு தரணும், அவ்வளவுதானே? அது போக இதனால இல்லத்திலேயே நிம்மதியில வெளியே நிம்மதியில இன்னும் சில குறிப்பெல்லாம் இருக்குதாயா, ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாவத்துக்கு கருப்ப நானுக்கு என்னை நம்பி வந்துட்டீங்களா, கொஞ்சம் பொறுமையா படிப்படியா மீட்டு கொடுத்துறேன், போதுமா? புரியுதா? கொஞ்சம் பொறுமையை காத்து, நான் கூட வந்து நிக்கிறேனாயா, பயப்பட வேண்டாம். தங்கத்துக்கு திருவிழாக்குள்ள ஒரு தடம் போடுற, திருவிழா முடிஞ்சோன்னு தங்கம்னா 6 1 ஆண் பாரிச்சுக்கு உத்தரவு போட்டு கொடுத்துறேன், விட்டது பூரா மீட்டு தந்துறேன், போதுமா? அடியா தாயி, கவலைப்படாதீப்பா, இந்த பாவத்து கருப்பு நான் இருக்கிறேன், அறியாத வரம் கொடுத்து இந்த பாவத்து கருப்பு போட்டியில அழகு பார்த்து போறதுக்கு ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு தொழில் செய்யற இடத்துல கொஞ்சம் சிக்கலா நிக்குது இல்லையா? போட்டி போறாம பாத்தியா எப்படி நடக்குதுன்னு? அல்லையில பொத்தெல்லாம் இருந்தாயி, அல்லையில பொத்த அழகு சூடு போட்டு அந்த இடத்துல நீ தான் பாஸ் ஆகணும், பாஸ் பண்ணி கொடுத்துறேன். அது போக சில குழப்பத்தை போட்டுட்டு ரெண்டுமே மனசுல குழப்பிட்டு வெளியே சொல்ல வேண்டாம், இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். காரணத்தோட தான் உன்னை அங்க தள்ளி நிறுத்தினேன், கொஞ்சம் வருத்தப்பட்டுக்காத. தாயும் தப்புமா நான் இருக்க நாயை கட்டி வழி விடுறேன், கொஞ்சம் கருப்பு நான் அடையாளம் போடுறேன், மத்ததுக்கு விட கொடுத்துறேன், போதுமா? இந்த பிடிச்சுக்கா, இது நீ போக்குவரத்துல வச்சுக்கா, இந்த போதாயி வர்றப்போ கருத்து போட்டி கொள்ளா இன்னைக்கு கட்டத்தை கச்சேரி வீதியில் விட்டுருக்குமாயா, இந்த இல்லையா? நீ கருப்ப சில அடையாளமெல்லாம் போட்டு காமிச்சிருக்கிற, பயப்பட வேண்டாம். இந்த அமாவாசை வந்து என் ஆட்டத்தை காமிக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கேன், இன்னும் என் ஆட்டம் நீ பெருசா இருக்கு, நீ பாட்டுக்கு அமைதியா நின்று போடும், புரிஞ்சுதா? நீ வருமானத்தையும் காமிச்சிடலாம், சில முறை போட்டுட்டு நிக்கிறேன், அந்த முறைக்கும் விட கொடுத்துற, வா 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 இப்படி என்றது அங்க நல்லா தான் இருக்குது, புரிஞ்சுதா? இது காரணம் வேற, என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். என்னை நம்பி வந்து கையேற்றிச்சு வா, என்ன நல்லபடியா மீட்டு சாட்சி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு, புரிஞ்சுதா? உதவாக்கு சொன்ன மாதிரி இந்த பொண்ணாளுக்கு சில குறைகள்லாம் இருக்குதாயா, அந்த குறையை மீட்டு பொட்டி கொடுத்து கொண்டாடி தந்துடுறேன். ஒன்னா வாதாயே கூப்பிட்டு வரமாட்டேங்கிறிய, தங்கமான 2 நிக்குதா தங்கத்துக்கு விட கேட்டு வந்து நிக்கிறேன், தீர்ப்பு திறனுறாயா, ஒன்னும் பயப்படாத. நீ மலையாட்டம் நினைச்சிட்டு வந்து என்ன நடந்து போயிருமோ ஏது நடந்து போயிருமோ தவணையாயிட்டு உடைச்சே பேசிட்டா, உன்ற பொன்னாளுக்கு பெண் தங்கத்துக்கு காரியம் கை போட மாட்டேங்குது ஒண்ணு. ரெண்டாவது, அப்படியே நாம கொண்டு வந்து அடையாளம் காமிச்சாலும் மாட்டேன்னு சொல்லுது 2. மூணாவது, எனக்கு இப்போதைக்கு காரியம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுது 3 இல்லையா? இதுல இருந்து என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னு வந்து என்கிட்ட விட கேட்டு வந்து நின்று இது நல்லபடியா காரியத்தை முடிச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன், உண்டா இல்லையா? இந்த பாவத்து கருப்பும் போட்டியில வந்து கையை ஏந்திட்டாயே மனையவே மடுவா பண்ணுவேன், புரிஞ்சுதா? அதே மாதிரி தப்பு கணக்கும் இல்லை பொண்ணா மேல, அதெல்லாம் எந்த தப்பும் இல்லையாயா? ஒரு குறை ஒண்ணு இருக்கு, அது உனக்கும் தெரியாது எனக்கும் முன்னாளுக்கு தான் தெரியும். அந்த குறைய அதை மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. தந்துட்டா கல்யாணத்துக்கு உத்தரவு, போதுமா? அதை நான் முடிச்சு தரேன், அதை வெளியும் சொல்ல மாட்டேன், ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஒன்னா அந்த விஷயத்துல பயந்துட்டு கிடக்குறான், அந்த விஷயம் வெளியும் சொல்ல முடியாத, தப்பா நினைச்சுக்காத, உடல் ரீதியா
சில குறைகள் போட்டு நிற்கிறாயா, அதை நல்லதுபடி கொள்ளலாம். ஏதோ மருத்துவத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போகாத, என்னை நம்பி நில்லு. தங்கத்தை ரோட்டி தடுமாட்டத்துக்கு கூட கொடுத்து காரியத்தை திசை காமிச்சு முடிச்சு கொடுத்து இந்த பட்டியல் நிறுத்தினாயா. போதுமா? இந்த நீ இந்த போக்குவரத்துல வச்சுக்கோ. சொப்பனத்துல வர்றப்போ இன்னொரு குறிப்பு சொல்றேன். ஐயா, குழப்பத்துல வந்து நிக்கிறேன்றதாங்க ஏதாயி நான் அதைத்தான் சொல்றேன். இது சொல்றது மாதிரி வர்றீங்க. தாயி போடு. தாயி அடியானும் குழப்பத்தில் நிற்கிறாப்படி. சொல்றது புரியுதா புரியலையா? அடியானும் குழப்பத்தில் இருக்கிறாப்படி. வருமான ரீதியாகவும் சிக்கல் இல்லையா? ஒரு சால் ஏறினா ஒரு முனை இறங்கி நிக்குது. எப்படி இதுல இருந்து மேல்றது அப்படின்னு சில குறையோட வந்து நிக்குது. வெளியே சொல்ல மாட்டேன். நான் இருக்கிறேன். என்னை நம்பி வந்துட்டீங்க தாயி. இங்க உடைக்க மாட்டான், ஒண்ணும் வேண்டாம். இந்த பாவத்துக்கு இருப்ப தாய் தப்புன்னு என்னை நம்பி வந்துட்டீங்க தாயி. இந்த வர்ற அமாவாசைகளும் தொழில் ரீதியா அள்ளி பணியை வந்து போடலாம். எல்லாம் வெளியே நிக்கிறதுக்கு கை கூட்டி கொடுத்துட்றேன். புரிஞ்சுதா? இருந்து ஒரு 10 100 ஏதோ ஒரு காணிக்கை எடுத்துட்டு வா. என்ற காணிக்கை நான் ஒண்ணு வச்சு தரேன். அது கொண்டு போய் இல்லத்துல வையாயா. விட்டதையும் மீட்டு கொடுத்தாரு. அழகு தேர் வெட்டு போக்குவரத்துல வச்சுக்கப்பா. விட கொடுத்துடலாமாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். புரிஞ்சுதா? படிப்பு முறையில படிச்சு வெளியே போறதுக்குள்ளார நீயும் முயற்சி பண்ற. தோல்வி ஆயிட்டு வந்துட்டு இருக்குது. தங்கத்துக்கு ஒரு தடம் போடுன்னு வந்து கேட்டு நிக்கிற. அங்கிருந்து வெளியே வர்றதுக்குள்ளார கேம்பஸ்ல பாஸ் ஆயிரம்னு பதவியும் வாங்கி கொடுத்தாங்க. ஒண்ணு. ரெண்டாவது சின்ன தங்கத்துக்கு கொஞ்சம் சிக்கலா நிக்குது. இதுக்கும் விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இந்த அமாவாசைக்குள்ளார ரெண்டுக்குமே விட கொடுக்கறனாயா. இன்னொன்னு சிலது ஆதாய விஷயத்துல குழப்பிட்டு நிக்கிறேன். அதையும் விட்டு மொத்தத்துல என்ன திருநாள் அன்னைக்கு திருவிழாவை காமிச்சிருப்போம். பத்திரா வச்சுக்க சிக்கி நிக்குது. அந்த சிக்கல் இருந்து நீ எப்படியாவது மீட்டு கொடுப்பா. இல்ல அப்படின்னா நான் ஊருக்கு ஊர் எல்லைக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். காணாதையே போயிடலாம் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு நிக்குது. உண்டா இல்லையா? நீ பண்ணது தவறுலாம். இன்னைக்கு பெரிய பேச்சு கேட்காம நடந்ததுனால இன்னைக்கு அவமானம் வந்து நிக்குது. இந்த அவமானத்துல இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம ஆதாயத்தை எதிர்பார்த்து நிக்கிறப்பா நிக்குது. புரிஞ்சுக்கோ. வேற மாதிரி உன்னை மிரட்டி வேடிக்கை பார்க்குது. அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். நான் சொன்னதுதான். புரிஞ்சுதா? இதுல இருந்து எப்படி நவுத்திட்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும். நீ எதுக்கு பயக்காத. புரிஞ்சுதா? போய் குழப்ப பாரு. நான் சொன்ன கெடுக்குற வினப்பட்டு போதுமா? தாயி அடியா என்ன திசை தெரியா முடிச்சுட்டு நிக்கிறியா? நல்ல திசை காமிச்சு அடியானுக்கு சிக்கல் இல்லாத முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா? திசை காமிச்சு முடிச்சு கொடுன்னு வந்து கேட்கிறேன்னு நான் சொல்ல வர்றேன். புரிஞ்சுதா? அது போக சில சிக்கல் இருக்குதாயா. அந்த சிக்கலை மீட்டு திருத்தி பேர் வழி கொடுப்போம். அப்படித்தானே? பேர் வழி கொள்ளமாயா. சில சிக்கலுக்கும் விட கொடுத்துறேன். திருத்தி காரியத்தை முடிச்சு பட்டியல நிறுத்தி காமிக்கிறேன். போதுமா? அடியா சோதனை ரொம்ப நடக்குது. அடியானுக்கு ரொம்ப சோதனை நடக்குது. தலைக்கு மேல போட்டு இல்லையா? இது இப்படி தலை தப்புமா இல்ல நாம தப்புமா அப்படின்னு வந்து ஏமாந்த பொழைச்சுக்குதாயா. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாவம் சொல்லி நம்பி ஏமாந்து இன்னைக்கெல்லாம் கையூட்டி போட்டு என்னோட ரங்க இன்னைக்கு தவிச்சு வந்து இதுக்கு ஒரு திசை தவிச்சு நீட்டணி வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்குது. தொழில் ரீதியாகவும் சரி, வருமான ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் பல குழப்பத்துல போட்டுட்டு நிக்குது. இதுக்கு விருதேடி குடும்பம் வந்து கட்ட தெரிஞ்சு கச்சேரி வேதியில் விட்டு வெயிட்டு பாக்குறாங்கப்பா. அடியானுடைய வட்டி முறைக்கு இன்னைக்கு 2 ஆண்டு காலம் ஆகுது. இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாபான்னு வந்து நிக்குதாயா. மீட்டுறத மீட்டு போடலாம், கழிக்கிறத கழிச்சு போடலாம். என்னை நின்று வந்துட்டீங்களா உன்னை தங்கத்தாமலையாட கூட நிறுத்த வேண்டியது எம்போது. போதுமா? மரபொல்லாம் பேசிட்டு வர பாடம் கப்பிச்செல்லாம் போ. போதுமா? முதல வாயில சிக்கி வந்து நிக்குதுன்றதா. முதல வாயில சிக்கி வந்து நிக்குது. எந்த பக்கம் போனாலும் நவர முடியல. கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறியா உடலியா. இந்த வட்டி இருடு மங்கி, செல்வாக்கு மங்கி, முடங்கி, விண்ணம்பட்டு சேதாரமாகி இன்னைக்கு மொண்டிக்கட்டுல கிடக்குதாயா. மொண்டிக்கட்டுல வெள்ளாமப்பட்டு இன்னைக்கு பெரும்பட்டியா நிக்குது. இதுக்கு விடவேடி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. அது போக குடும்ப ரீதியா சேதாரமாகி நிக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து வட்டிக்கு ஒரு திசை காமின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. உடல்லையாடியா ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னும் சிலதெல்லாம் இருக்குது. அது வெளியே சொல்லல. உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நான் இருக்கிற தகுதி மணல் குறிப்பு கெனாவுல வந்து சொல்றேன். போதுமா? சிக்கி வந்து நிக்கிறேன். எந்த பக்கம் போனாலும் தப்பிக்க முடியல.
இதை மீட்டு கொடுத்து என்ற வம்சாவளியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஒண்ணு தொழிலும் அப்படித்தான் பட்டுக்களம் சாஞ்சு போச்சு, வருமான ரீதியாக சிக்கல், கடன் சுமையும் ஏறி போச்சு, 4 பக்கம் வெளியே சொல்ல முடியாது என்ற தங்க நிக்குது. இதுக்கு விடுதலை கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அடியா ஏமாந்த போல பொழைக்காத கொஞ்சம் உஷாரா போல, புரிஞ்சுதா? இன்னைக்கு தலை வெட்டி பாக்குறாங்க ஐயா. இந்த பாதுக்க இப்ப நானுக்கு தகுதிமா இல்ல பாடம் கப்புச்சல்லாம் உனக்கு தசையும் காமிச்சிடுறேன். அடியா பல குழப்பத்துல வந்து நிக்கிறிய இல்லையா? எங்கெங்கயோ சுத்திட்டு கடைசியில் அப்பங்கிட்ட போனாத்தான் வேலையாக்கு அப்படின்னு வந்து இதுக்கு உத்தரவு கூடன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். குடும்ப ரீதியாகவும் சிக்கல், மன ரீதியாகவும் சிக்கல். இது எத்தனை முயற்சி பண்ணி பார்த்தாலும் கேவலத்தை தான் சந்திக்க வேண்டியதா இருக்குது. இதுக்கு நீ அழகுதே ரோட்டி கமையில பூட்டி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா? வெண்ணம்ப உடச்சே பேசிட்டு புரியுதா இல்லையா? புரியுங்களா? சரி, ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நீ எங்கேயோ போயிட்ட அதெல்லாம் விட்டுரு. இந்த பாவத்துக்கு என்னை நம்பி வந்துட்டீங்களா? நானுக்கு தகுதி மனைவி தாயும் காப்பிடுமா? கழிக்கிறவில கழிச்சு சேர்த்துறவில சேர்த்து பாடம் கப்பிச்சுட்டு பட்டி கொண்டு சேர்த்து அழுதே ரொட்டி போடல தகுதி மனைவி. இந்த கருப்ப நாள்னு 8ஆம் நாள் காமிக்கிறோம். போதுமா? உன்ற காரியம் என்றது தாயி காரியம் நடக்கணுமா? சேரு சகதியமா நிக்கிறாயா வள்ளியா? சேரு ஜகதியமா நிக்குது, ஒட்டிமாக நிக்கி. நீ உள்ள முட்டைக்கு வேற கோழி வந்து அனுப்பிடுக்குதாயா? புரியுதா? நீ வளர்த்துற கோழி முட்டை இட்டதுக்கு வேற வீட்டு கோழி வந்து அனுப்பாக்குதாயா? இல்லையா? அது எந்த விதத்துல சிக்கல் இல்லாத எனக்கு சேர வேண்டியது எனக்கே சேர்த்து கூட அப்படின்னு ஒரு கேட்டுட்டு இல்லையா? அது போக வருமான ரீதியாகவும் ஏமாந்த போல பொழைச்சிட்டு நிக்கிறியா இல்லையா? அதே மாதிரி குடும்பத்திலேயே கை கடங்காத போய்கிட்டு நிக்கிறது. மொத்தத்துல சொல்ல போனா நீ நிக்கிறது சோறெல்லாம் விஷத்தை முடிஞ்சு வேடிக்கை பாக்குற. இதுக்கு விட வேடி குடும்பம் கேட்டு நிக்கிற. நானுக்கு மரபெல்லாம் புதுசான்னு தான் பார்த்தேன், இருந்தாலும் உடச்சே போட்டேன். புரிஞ்சுதா? ஐயா காரியம் சேதாரமாய் வந்து நிக்கிறியா இல்லையா? இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்கிறாயா? மாடொரு பக்கம் கண்ணொரு பக்கமா தசுமா நிக்குது. இன்னைக்கு தசுமா நிக்கிற தசையோட்டி கொடுத்து தசை ஓட்டலாமா வேண்டாமா? ஒன்னும் பயப்படாது. அது போதும் பல குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறிய, பயப்படாத. நீ நம்பி வந்தாச்சுல பாம்ப சீரும் பாம்ப எப்படி அளக்கணுங்கிறது எனக்கு தெரியும். சொல் பேச்சாயா? சொல் பேச்சுல முடங்கி நிக்குது. புரியுதா? உன்ற வட்டியை விண்ணப்பட்டு நின்ன வட்டிய சேதாரம் இல்லாத கையில் ஒப்படைக்க வேண்டியது எம்பொறுப்பு. மற்றபடி சில சிக்கல் எல்லாம் இருக்குதாயா? அந்த சிக்கலை மீட்டு கொடுத்துற. இதை நீ போக்குவரத்துல வச்சுக்க. தாயே தங்கத்தை காப்பாத்தியாச்சு, இல்லத்தையும் காப்பாத்தியாச்சு, மந்திரியத்தை பத்தி கேட்க வந்துருக்கேன். உடல்லையா கொஞ்சம் எல்லாம் முடங்கிட்டு நிக்குது, இதுக்கு விட கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? ஐயா அதையும் தீர்த்து போடலாம் கம்முனு. புரிஞ்சுதா? உன்ற பட்டிக்குள்ள இருந்து செய்வன கட்ட அத்தனையுமே எடுத்து வீசியாச்சாயா? உடல்லையா உன்ற பட்டியல என்னை கையேந்து நிக்கிற போது என்ற பாரியில் கொண்டாயிரத்துக்கு தேச காமிச்சது. உடல்லையா அங்க போய் கையேந்தின போது இங்க போ, அப்பதான் விட கிடைக்கியே அப்படின்னு சொல்லி என்ற ஆயா கை நீட்டினது. இங்க வந்து கையேந்தினியாயா என்ற ஆயா சொன்னதுக்காக போற போக்குலயே உன்ற தங்கத்தையும் காப்பாற்றி தந்துடுறேன், உன்ற பட்டியும் காப்பாற்றி தந்துடுறேன். ஆனா பொருள் உன்ற பட்டிக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னாயா? நல்லையா தாயி? இது நீயும் எங்கெங்கே கேரளா கட்டி போய் பார்த்த, எங்கேயும் நல்லது பண்ண முடியல. கடக்குள்ள நீ நம்பி வந்து நின்ன, தன்னை போல வந்து உன் கண்ணுக்கு முன்னாடி காமிச்சினாயா? அதை எடுத்து அக்கட்டால குப்பை தொட்டில வீசியாச்சு இல்லையா? அதனால உடைக்கிறதா இதெல்லாம் என்ற அடியானு சொல்லி போட்டேன். அத கொட்டு போவன் நம்பாம இருந்தாண்டா மந்திரிக்கார. உலகமே சுத்திட்டு போயாச்சு, இது மட்டும் நடந்து போயிருமா? அது நினைக்கிறது தப்பு இல்ல, நினைக்கணும். நெசத்தைவமா போயிட்டாமியான்னு நினைக்கணும் இல்ல. எங்கெங்கயோ போயாச்சு, இங்க பட்டு நடந்து போயிருமா அப்படின்னு கொஞ்சம் முன்னுங்க ஏகடியும் பேசிட்டு இருந்தா இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி பொருள் வந்து உழுந்த உடனே பதறி போயிட்டா. அப்புறம் வந்து நீயே தான் அவனை கொண்டு போய் அக்கட்டால போடுன்னு சொன்ன, நெருப்புல எரிச்சிருக்கோன்னு. புரிஞ்சுதா? போன போயிட்டு போச்சாது, கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டா வந்துடுது அவனுக்கு சிக்கல். புரிஞ்சுதா? அன்னையிலிருந்தே புத்தி குழப்பிக்கிட்டு உடம்பு தொந்தரவு, சில சிக்கல். இப்படி மறுபடியும் போய் நீ அப்படி என்ன பண்ணின ஏற்பட போடணும் போய்
வந்தாருன்னா அங்க காணும் எந்திரத்தை காணும். அதனால இன்னைக்கு அடியா கொஞ்சம் சீண்டு நிக்கிறான்னு கவலைப்படாதியாயா. அதெல்லாம் எல்லளவு கிட்ட நாட முடியாது. இன்ற கோட்டைக்கு நான் பாதுகாப்பு பண்ணியாச்சு. இன்னும் எண்ணி 72 மணி நேரத்தில் அந்த தங்கத்தை நல்லது பண்ணி இதே பட்டியல நிறுத்தி அழகுதே ரோட்டி காமிக்கிறாயா. இந்த 2 கனி அடியான எப்படி தனிவாக்கணும்னு உனக்கும் தெரிய அடியான கேட்டுக்க. இப்ப குழந்தை பாக்கியம் வேணும், குழந்தை இல்ல, எத்தனையோ தேவாதி கிட்ட போயாச்சு, எத்தனையோ மருத்துவத்துக்கு போயாச்சு, உடச்சே பேசுறேன், மருத்துவத்துக்கும் போயாச்சு, அங்க குறை இங்க குறை அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்குது. வாரிசுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிட்டு நிக்கிறாங்க. நானும் பார்த்துட்டேன். தேவாதி கிட்ட போனாலும் சரி, பாடகாரங்கிட்ட போனாலும் அது குடிச்சிருக்கு இது திங்குதுன்னு சொல்றானுங்க. அதெல்லாம் பொய்யாயா, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. புரிஞ்சுதா? மந்திர மாயன் போய் காசு பணத்தை இறக்காத, என்னை நம்பி வந்து இல்லாயா. 10 பணம் செலவெல்லாம் உனக்கு பாக்கி இருக்குதாயா, 2 பாக்கி உனக்கு. புரிஞ்சுதா? அதே மாதிரி அடியா நீங்க கொஞ்சம் திருந்தோணும், மரபெல்லாம் பேச. புரியுதா? அதையும் இது பண்ணிடலாமா ஐயா? எங்க மனமா பெருமாளை கும்பிட்டு இருந்தியா, அவனுக்கு பாக்கி நிக்குதுன்னு வந்து நாமத்தை போட்டுட்டு போது அங்க நிக்கிறேன். சாமிக்கா வேண்டுதல் பாக்கி இருக்காது, அது வேண்டிக்கிறியா கேட்டுக்கணும். புரிஞ்சுதா? நாமத்தை போட்டு நிக்கிறாப்படி போதி செய்ய முடியலனாலும் என்ன, பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வச்சு கும்பிட்டு போகணும். என்ன, ஒரு புத்தக்காணிக்கு மஞ்சள் துணியில கட்டி வந்து செய்யறேன்னு சொல்லி கும்பிட்டு வச்சுக்கோ. புரிஞ்சுதா? சரி, இப்ப ஏட்டுக்கு வர்ற பாரு. தாயி பயப்படாத, எல்லாம் நல்லது பண்ணி உனக்கு பாபு நிறைய கனி அடிச்சு பாக்கியத்தை எடுத்து கொடுத்துறனாயா. அது போக குடும்ப ரீதியா சில குழப்பத்தையெல்லாம் போட்டுட்டு 2மே நிக்குது உண்டா இல்லையா. அதுக்கும் வருமானத்துக்கும் விட கொடுத்துட்ற. அழியாத வரம் கொடுக்கறப்ப என்ற வட்டிக்குள்ள போறதுக்குள்ள அது மென்னு தின்னு போறவன், இது நீ மென்னு தின்னு போடணும். அழியாத வரம் கொடுத்துடலாம். போதுமா? மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க, மத்ததுல என்னென்னமோ சொல்றாங்க, அப்படிலாம் பயந்துட்டு நிக்க வேண்டாம். என் மலையவே உருட்டுற வல்லாம சக்தி எனக்கு இருக்குதாயா, பயப்பட வேண்டாம். வர மரத்தில் நார் ஊச்சி போடலாங்க முடியுது. புரிஞ்சுதா தாயி? தாயி இப்பவே சொல்லிடுறேனப்பா, இந்த பொண்ணாளுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படி இப்படின்னாங்க, இடது கைக்கொன்னு வலது கைக்கொன்னா கொடுக்கறனப்பா. புரிஞ்சுதா? ஓட்டிப்பாக பத்திரம் வச்சு போய் இந்த மென்னு தின்னு மொழிக்கு போடுவோம் என்ற போட்டிட்டு போறதுக்குள்ள வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன் உண்டா இல்லையா. இப்ப நம்புறையான்னு கேட்கறேன். அடியா, உன்ற ஓலை தீக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ என்னை நம்பித்தானே வந்து நிக்கிற. அப்படிங்கிற போது திசை காமிக்க மாட்டேன் நானு. திசைக்கிறம் அரண்மனை இருக்குது, சாதாரணம் இல்ல. புரிஞ்சுதா? அரண்மனை அமைச்சு உனக்கு அலங்காரம் பண்ணி இதே பட்டியல காசு ஜோடிக்கிறவா நிறுத்தி காமிக்கிற. இது சத்தியமாக்கு. சில குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிற. அதுல இருந்து நான் பாதுகாத்து தர வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? அது போக வருமான ரீதியாகவும் சரி, சில குடும்ப ரீதியாகவும் போட்டு குழப்பிட்டு நிக்கிறீங்க ஐயா. அத்தனைக்கு இவ்வளோ தாய்ந்த புண்மா கொடுத்துட்டு மலையாறனாயா. இதை பத்திரம் வச்சுக்கொண்டு ரசம் போட்டு சிக்குவார்ல இருந்து நீக்கி போடுற காரியத்தை